Yes, good day. On Competition Act for today, quite an easy topic and interesting topic. ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா நம்மள சுத்தி நடக்கிற விஷயம் பத்தி பேசுற டாபிக்கா கூட இருக்கும் சொல்லலாம். ஒன்லி திங் இஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அல்டிமேட்டா வந்து திஸ் டாபிக் இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் எனி ஹெவி கண்டென்ட் ஃபார் யூ. ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் திஸ் ப்ரொஃபஷனல் லெவல் இந்த ஒரு சில டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து இஸ் நாட் கோயிங் டு பி அ பிக் ஜாப் லைக். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான டாபிக். அண்ட் என்ன சொல்ல போனா நம்மளுக்கு லா சிலபஸ் வந்து கொஞ்சம் ஈஸியான கண்டென்டாக கொடுத்துருக்காங்க. தே ஆர் நாட் கோயிங் இன் டெப்த். ஸோ கம்பெனி லா தவிர மிச்ச ஹெட்டிங்ஸ் வந்து இன் டெப்த் நாலேஜோட போகல. ஸோ இன் தட் சென்ஸ் யூ கேன் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். ஸோ ஆன் காம்படிஷன் ஆக்ட், directly going for competition act, I would like to go for some cases. யூஸ்வலாவே வந்து நம்மளுக்கு கேஸ் ஸ்டடி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்ல சாப்டர் மெட்டீரியல்ல ரொம்ப கேஸ் ஸ்டடிஸ் வச்சு நம்மளுக்கு டீல் பண்ணல. ஓகே, நம்மளுக்கு கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் வச்சு டீல் பண்ணல. அதனால என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா என்ன இதுல ப்ராப்ளம்னு கேட்காதீங்க. லைக் ப்ராக்டிக்கலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது வில் கம் டு கெட் நோ அபவுட் many cases what is happening around us. So டைரக்டா நம்ம ஏன் இது படிக்கிறோங்கிறதுக்குண்டான நாலேஜ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணணும் இல்லையா? So in that sense I thought I can go for some practical case laws before going for the content. Okay, so இதுதான் இருக்கு. இவங்க இப்படின்னு சொல்றது பதிலா ப்ராபப்ளி நம்ம காம்படிஷன் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து இவங்களை பத்தி படிப்போம், சிசிஐ பத்தி படிப்போம். இந்த சிசிஐ யாரு? மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகணும்ல, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. So if I expand this 3 alphabets, Competition Commission of India. So they are the authority who have the rights to investigate the cases on competition. இது வந்து healthy competition etc இதெல்லாமே செக் பண்றதுக்காக இருக்க அத்தாரிட்டி. நான் இப்படியே பேசிட்டே போனேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாட்டுக்கு பேசுங்க மேம், நாங்க பாட்டுக்கு ஆன்லைன்ல இருக்கோம் சொல்லுவீங்க. ஸோ I just want to give a outline of how far this CCI is playing a big role. நம்மள சுத்தி நடக்கிற கேஸ் பார்த்தா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. So in that sense, I'm going to discuss some 2 to 3 case laws in detail. Probably not so much in detail. ஒரு கேஸ் வந்து டீடைலா பார்க்கலாம்னு தோணுச்சு. So every batch I used to go for new topics, new case laws. சோ லாஸ்ட் பேட்ச் வந்து நான் வேற கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தேன். சோ இந்த வாட்டி வந்து ஐ தாட் லேட்டஸ்டா இருக்கிற கேசஸ் இருக்கலான்ட்டு. லேட்டஸ்ட் தான் வந்து இப்போ நெக்ஸ்ட் போன மாசம் நடந்ததானா அப்படி இல்ல. நான் எடுக்கிற கேசஸ் வந்து எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கும்னு பாப்பேன்னா, மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் லைக் நம்ம இப்போ காம்படிஷன் ஆக்ட் கவர் பண்றோம், அதுல ஒரு 50% அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஏரியா கவர் ஆகுற மாதிரியான கண்டென்ட் தான் நான் வந்து கேஸ் லாவா எடுப்பேன். சோ இட்ஸ் நாட் சோ வெரி நியூ. இது வந்து 2022ல ஹேப்பன்ட் கேஸ் லாஸ் தான். 2022ல ஏகப்பட்ட விஷயங்கள். ஆக்சுவலி யூ மைட் ஹவ் ஹர்ட் ஆஃப் தீஸ் டர்ம்ஸ் லைக் மர்ஜர் ஆர் டேக் ஓவர்ஸ். ஏன் நம்ம வந்து earlier டாபிக் செபி பத்தி படிக்கும் போது கூட டேக் ஓவர் கோட் பத்தி படிச்சோம். நான் சாஸ்ட் substantial acquisition of shares and takeover code பத்தி படிச்சோம், regulations பத்தி படிச்சோம். இதுல வந்து I was telling that competition என்னது authorities கிட்ட போயிட்டு they have to get the permission, then only they can go for this merger or takeover. இல்லைன்னா வந்து காம்படிஷன் ஆக்ட வந்து கான்ட்ராவென்ட் பண்ற மாதிரி ஆயிடும். they will be penalized. So இந்த மாதிரி கேசஸ்ல காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் பிளேயிங் அ வெரி ஹைலைட்டட் ரோல். இவங்களோட மெயின் ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக கிரியேட் பண்ண அத்தாரிட்டி தான். ஸோ இட்ஸ் சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக கிரியேட் பண்ண அத்தாரிட்டி. ஸோ இதை பத்தி ரொம்ப டீடைலா போறதுக்கு பதிலாக லெட் மீ கோ ஃபார் த கேஸ் லாஸ். ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங், 3 கேஸ் லாஸ், அதுல ஒண்ணு வந்து ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம்னு தோணுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மிசோரம். ஓகே, மிசோரம் எங்க மேம் இருக்குன்னு கேட்காதீங்க. இந்தியால ஒரு ஓரமா பாத்தீங்கன்னா மிசோரம் இருக்கும். ஓகே, இதுல இந்த ஸ்டேட்டோட இது பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த கேஸ்ல எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ப்ராபப்ளி திஸ் ஸ்டேட் இஸ் டூயிங் லாட்டரி பிசினஸ். ஓகே, லாட்டரி பிசினஸ் பண்றதுதான் எங்களோட வேலை. எங்களோட வேலைன்னா தே ஹேவ் த கண்ட்ரோல் ஓவர் த லாட்டரி பிசினஸ். See, lottery business பத்தி பேசணும்னா, lottery business is not authorized in all the states. You agree with me? Probably தமிழ்நாட்டுல வந்து lottery business banned. Okay. Probably நீங்க கேரளா சைட் போனீங்கன்னா கடைக்கு லாட்டரி சேல் பண்ணுவோம். எங்க போனாலும் லாட்டரி வாங்கிக்கிறீங்களா? ஏதாவது அவனுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் நம்ம செலவு பண்ணி அங்க இருக்கிறவங்களா they are still more addicted to that lottery business. They will buy the lot and என்னது லக்கி நம்பர்ஸ் வச்சு
லக்கி டிரா வச்சு வர்றது, அந்த நம்பர்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா, ஸோ ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, லக்கி லாட்டரி பிசினஸ். ஸோ ஸ்டேட் ஆஃப் மிசோரம் இஸ் ஸ்டில் ஹேவிங் திஸ் பிசினஸ் அண்ட் இட்ஸ் பீன் ப்ராப்பர்லி ரெகுலேட்டட்னு சொல்லலாம். அது எப்படி மேம் ரெகுலேட்டட்னு சொல்றீங்க? ஒரு விஷயம் வந்து ரெகுலேட்டட் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது இல்லீகல் ஆயிடும். இட்ஸ் இட் ரைட்? ஸோ ஸ்டேட் ஆஃப் மிசோரம் ஆக்சுவலா லாட்டரிஸ்க்குன்னு ஒரு ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு. லாட்டரிஸ் ரெகுலேஷன் ஆக்ட், இது வந்து சென்ட்ரல் ஆக்ட். ஓகே, இது வந்து 1998ல இருந்து ஆல் ஓவர் இந்தியா அப்ளிகபிள். இதை பேஸ் பண்ணி மிசோரம் ஸ்டேட் வந்து அவங்க ஊருக்குண்டான ரெகுலேஷன், தனி ரெகுலேஷனா ஃப்ரேம் பண்றாங்க. இதுக்குண்டான ரூல்ஸ் அது வந்து லாட்டரிஸ் ரெகுலேஷன் ஆக்ட் குள்ள இருக்கிற ரூல்ஸ். இது வந்து இப்ப ரீசெண்டா தான் 2011ல தான் வந்தது. ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா, whenever we talk about state, ஸ்டேட்டுங்கிறது ஒரு மோனோபாலி ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்ற ஒரு ஏரியா இல்லையா, மோனோபாலி. அப்போ இந்த மோனோபாலி இதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காம, ஆமா somehow the other will try to link it out. ஏன்னா ஸ்டேட்னாலே அந்த மாதிரி தானே, somehow the other try to link it out. ஓகே, சோ கொஞ்சம் நோட் பண்ணீங்கன்னா இந்த கேஸ்ல என்ன ஆயிருக்கும்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் மிசோரம், இந்த ஸ்டேட் வந்து என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு இந்த பிட்டிங் டெண்டர் பிட்டிங் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பிட்டிங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஓகே, தே வில் இன்வைட் த பிட்டிங்ஸ், பிட்டிங் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. என்ன பர்பஸ்க்காக இந்த பிட்டிங்னு பாத்தீங்கன்னா, மெயினா ரெண்டு பர்பஸ். ஒரு பர்பஸ் வந்துட்டு லாட்டரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்காக தான். ஓகே, யாரெல்லாம் லாட்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேஸுக்காக. சோ ஃபர்ஸ்ட் திங். இன்னும் வந்து செல்லிங் ஏஜென்ட்ஸ். சோ இந்த ரெண்டு கேசஸ்க்காக, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் செல்லிங் ஏஜென்ட்ஸ். சோ இந்த ரெண்டு கேசஸ்க்காக வந்து as per the law they go for inviting the bids. சரி, எந்த பர்பஸ்க்காக இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க? இந்த ரீசன்னால என்ன ஆக போகுதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த லாட்டரி பிசினஸ், லாட்டரி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆர்கனைஸ்டா போகும். ஓகே, ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுதுல, எல்லா ஸ்டேட்லயும் வந்து லாட்டரி பிசினஸ் நாட் ஆத்தரைஸ் இல்லையா. சோ ஆர்கனைஸ்டா போகும். இதை வந்து ப்ராப்பரா ப்ரொமோட் பண்ணலாம், ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணலாம். இதுக்காக வந்து கரெக்டா ப்ராப்பரான ஆளுங்களை வந்து சூஸ் பண்ணலாங்கிறதுக்காக இது பிளான் பண்ணிருப்பாங்க. இது வந்து ரெண்டு மோட்லயும் பண்ணலாம்ப்பா. லைக் பேப்பர் லாட்டரிஸ் இருக்கு இல்லையா, பேப்பர் வாங்கி பண்ணலாம், இல்லைன்னா ஆன்லைன் மோடும் இருக்கு. சோ ரெண்டுமே வந்து டீடைல்ஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அதுல இந்த பம்பர் பிரைஸ் இருக்கும் இல்லையா, நீங்க பாத்திருக்கீங்களா? பம்பர் பிரைஸ்ங்கிறது லைக் நிறைய பேருக்கு விழாது, பர்டிகுலரா லேக்ஸ் கணக்குல இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது பம்பர் பிரைஸ். அது வந்து பம்பருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க ஸ்டேட். இதே வந்து மிச்ச கேசஸ், அதர் கேசஸ் வந்து 10,000 ரூபாய் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, 5 லட்சம் ரூபாய் இங்க இருக்கு, 10,000 ரூபாய் இருக்கு. பம்பர் பிரைஸுங்க, பம்பர் லாட்டரிங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சோ பம்பர் லாட்டரினா 5 லட்சம் ரூபாய், அதர் கேசஸ் வந்து பம்பர் கேஸ்னா 5 லட்சம் ரூபாய் தரமாட்டாங்க. நீங்க வந்து 5 லட்சம் ரூபாய் இதுக்கு வந்து கோட் பண்ணணும். நீங்க கோட் பண்ணுவீங்கல்ல, அதுக்காக. மிச்ச கேஸ் வந்து 10,000 ரூபான்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பிட்டிங்ல 5 பேர் வந்து பிட்டிங் ட்ரை பண்ணுவாங்க. சோ யூ நோ அபவுட் பிட்டிங் ரைட்? ஆக்ஷன் சேல், ஏலம் விடுறது, டெண்டர், இதெல்லாமே வந்து பிட்டிங்ங்கிற ஆங்கிள் நம்ம பேசுவோம். சோ இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா, பிட்டிங்க்கு வந்து அவங்க 5 பேர் வந்து பிட்ஸ் ரேஸ் பண்ணுவாங்க. இந்த 5 பேர்ல 4 பேருக்கு வந்து இந்த பிட்டிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா, தட் இஸ் அவங்களுக்கு வந்து அது அலாட் பண்ற மாதிரி வந்திருக்கும். என்ன ரீசன்னா, இந்த 4 பேருமே இந்த 10,000 ரூபாய் வந்து ஐடென்டிக்கல் அமௌண்டா கோட் பண்ணிருப்பாங்க. சோ 4 பேருமே ஐடென்டிக்கல் அமௌண்டா கோட் பண்ணனால இந்த 5 பேர்ல வந்து ஸ்டேட் என்ன பண்ணுது, இந்த 4 பேரை செலக்ட் பண்ணிட்டு யாரெல்லாம் இந்த பிட்டிங்ல வின் பண்ணாங்களோ, சோ சக்சஸ்ஃபுல் பிட்டர்ஸ் சொல்லுவோம், யாரெல்லாம் இந்த பிட்டிங்க வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி அண்ட் டெபாசிட் அமௌண்ட்டை வந்து நீங்க கொடுக்கணும், செக்யூரிட்டி அமௌண்ட் அண்ட் டெபாசிட் அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிட்டிங் போகுதுப்பா. சோ இது ஹிஸ்டரினா இது வரைக்கும் நடந்தது. நம்ம வச்சுக்கோங்க, ஒரு கேஸ் நம்ம கோட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சிசிஐ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மிசோரம்னா, சிசிஐ வந்து என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் மிசோரம் மேல கேஸ் போடும். ஓகே, இந்த கேஸ்ல யார் வின் பண்ண போறா அப்படிங்கறது தான் இங்க கொஸ்டின் ஆகுது. சிசிஐ வந்து ஸ்டேட் ஆஃப் மிசோரம் மேல கேஸ் போடுதுன்னா எந்த ரீசனுக்காக கேஸ் போடுது அப்படியெல்லாம் பார்ப்பாங்க. சிசிஐ வந்து ஆக்சுவலா சிசிஐங்கிறது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, டைரக்டா அதுவே கேஸ் போடலாம். இல்லனா ப்ளீஸ் மேக் நோட், இல்லனா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு கேஸ் போடலாம். கேஸ்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி ட்ரையல் ப்ரொசீஜர்ஸ் போறதுதான் கேஸ்னு சொல்றேன் நான். சிசிஐ வந்து சம்டைம்ஸ் தப்பா போகுது அப்படின்னு தோணுச்சுன்னா டைரக்டா என்ன பண்ணலாம், அந்த ஸ்டேட் மேல கேஸ் போட்டிருக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு.
அந்த மாதிரியும் வந்து சிசிஐ வந்து ஸ்டேட் ஆஃப் மிசோரம் மேல கேஸ் போடலாம். இந்த கேஸ்ல என்ன இருக்குன்னா, இதுல ஒன் ஆஃப் தி பர்சன் வந்துட்டு, என்ன நீங்க வந்து நீங்க மோனோபாலி ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்றீங்களா? நீங்க தான் வந்து ஒரே ஆளா? ஆமா இல்லையா? ஸ்டேட் ஆஃப் மிசோரமோட லாட்டரி பிசினஸ்னா சொல்றது கேட்டுதானே ஆகணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல வந்துடுறாங்கல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. சோ அதனால நீங்க மோனோபாலி ஸ்டேட்டஸ்ங்கறனால எங்க கிட்ட வந்து செக்யூரிட்டி டெபாசிட், அந்த டெபாசிட், இந்த டெபாசிட் எல்லாம் கேக்குறீங்களா? இது வந்து ஏமாத்து வேலையா இருக்கு. இட்ஸ் ஆல் பிகாஸ் யூ த கவர்மெண்ட் சே அண்ட் வி ஹேவ் டு oblige. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின், ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. இது வந்து சிசிஐ வந்து ரைஸ் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் வந்து சிசிஐ கிட்ட போனனால சிசிஐ வந்து இவங்க மேல கேஸ் போடுறாங்க. லைக் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாமே ப்ராசஸ் பண்றதுக்கு. நீங்க கேட்கலாம், இதெல்லாம் என்ன மேம் ஒரு பியூட்டி? ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் தப்பா போகுதுன்னா சிசிஐ கெட்ஸ் அ ஃபுல் அத்தாரிட்டி. காம்படிஷன் கமிஷன், காம்படிஷன் ட்ரிபியூனல், காம்படிஷன் அப்பலட் ட்ரிபியூனல், இவங்கெல்லாம் பயங்கர ஹையர் அத்தாரிட்டிஸ். கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு பவர்ஸ் கொடுத்திருக்காங்க. லைக் கவர்மெண்ட் மேலே கேஸ் போடுறதுக்கு பாருங்களேன். சிசிஐங்கிறது ஒரு அத்தாரிட்டி. யார் அப்பாயிண்ட் பண்றா? காம்படிஷன் ஆக்ட்ல அவங்களுக்கு இந்த பவர்ஸ் இருக்கு சொல்லிட்டு ஆத்தரைஸ் பண்றாங்க அந்த அத்தாரிட்டிக்கு. காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஆத்தரைஸ் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணலாங்க, அதெல்லாம் நீங்க பண்ணலாங்க, இது பண்ணோம்னா இவங்க பர்மிஷன் வாங்கணுங்க அப்படின்ட்டு. இவங்க டைரக்டா ஸ்டேட் மேலேயே கேஸ் போடுறதுக்கு பவர்ஸ் இருக்குன்னா அப்ப எவ்வளவு பெரிய பவர்ஸ் இருக்குல்ல இந்த ஆக்ட்ல இவங்களுக்கு. சோ அதனால இது ஒரு கேஸா டிஸ்கஸ் பண்ணலாம், பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. சோ தட்ஸ் த ரீசன் ஐ ஹேவ் டேக்கன். அண்ட் இந்த வாட்டி இந்த பேட்சுக்கு வந்து நான் இந்த கேஸ் சூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இன்னும் 2 கேஸ் சூஸ் பண்ணிருக்கேன்னா இந்த 3 கேஸுமே வந்து somehow the other கவர்மெண்ட் இன்வால்வ்டா இருக்கும். சோ ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கட்டும் தோணுச்சு. தட்ஸ் வை ஐ ஹேவ் chosen this one. ஓகே. சிசிஐங்கிறது கமிஷன் ஆஃப் இந்தியா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து நார்மலா அது ஒரு கமிஷன் அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டில எத்தனை பேர் இருப்பாங்க, யார் யார் இருப்பாங்கிறது இருக்கும். இப்ப எப்படி நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்றோம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில்டா சேர்த்து நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறது அத்தாரிட்டி. இதுல டைரக்டர் ஜெனரல்னு ஒருத்தர், அவர் வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் மிசோரம் பண்ணது வந்து கார்ட்டனைசேஷன். ஓகே. அப்புறம் பிட்ரிங்கிங் நடந்திருக்கு. பிட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏமாத்துறது. பாருங்க, 10,000 ரூபாய் ஐடென்டிக்கலா போட்டிருக்காங்கன்னா அப்ப பிட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஒன்னா சேர்ந்து பிட்டிங் பண்ணிருக்காங்க. அப்போ கார்ட்டலைசேஷன் நடந்திருக்கு, பிட்ரிங்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேஸ் ரேஸ் பண்ணிருப்பாங்க. யாரு இது ரேஸ் பண்றா? சிசிஐ ஸ்டேட் ஆஃப் மிசோரம் மேல ரேஸ் பண்ணுது. அப்ப ஸ்டேட் என்ன பார்த்து சும்மா இருக்குமா? எப்பவுமே எக்ஸ் வெர்சஸ் ஒய்னு இருந்ததுன்னா X will be called as the complainant. Okay. இல்லனா இங்க வந்து நம்ம அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணனால வந்தாங்கன்னா எத்தனை பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்கிறதுக்கு ரெஸ்பாண்டன்ட் சொல்லுவோம். ஓகே. ஆக்சுவலா ரெஸ்பாண்டன்ட் இப்போதைக்கு வேண்டாம், அப்புறம் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் வந்து யார் மேல? ஒய் மேல. அப்ப ஒய் வந்து யாருன்னா டிஃபெண்டன்ட். பேரே பாருங்களேன், டிஃபெண்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கிறவன், அதனாலதான் டிஃபெண்டன்ட். அப்ப டிஃபெண்ட் பண்றாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. டிஃபெண்ட் பண்றாங்கன்னா அவன் என்ன வச்சு டிஃபெண்ட் பண்றான்? ஓகே. இந்த கேஸ் வந்து சிசிஐ ஸ்டேட் ஆஃப் மிசோரம் மேல போறது. ஸ்டேட் உடனே என்ன தெரியுமா பண்ணிடுச்சு? ஸ்டேட் வந்து ஆக்சுவலா யாருக்கு ஃபேவரபிளா வருதுன்னா சிசிஐ. ஆமாங்க, கரெக்ட் தான், இது வந்து கார்ட்டலைசேஷன் நடந்திருக்கு, பிட்ரிங்கிங் நடந்திருக்குன்ட்டாங்க. உடனே வந்து அது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, பிட்டிங் இருக்கு, எனக்கு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு சொன்னோம்னா ஸ்டேட் மேல இருக்க கேஸ வந்து டிராப் பண்ற மாதிரி ஆயிடுவோம் இந்த ஸ்டேட்ல. ஸ்டேட் வந்து இப்ப சிசிஐ மேல ஹை கோர்ட்ல அப்பீல் பண்ணுது. சோ இட் பிகம்ஸ் அ ஹை கோர்ட் அப்பீல் கேஸ். ஹை கோர்ட்ல அப்பீல் பண்ணுது. இது ஆக்சுவலா வந்து அப்பீல் கேஸ் சொல்லாங்க, ரிட் பெட்டிஷன் சொல்லுவாங்க. ரிட் பெட்டிஷன் இந்த அத்தாரிட்டி பண்ணது சரியில்லை, இந்த அத்தாரிட்டியை வந்து கொஸ்டின் கேளுங்க அப்படிங்கிறதுக்காக பண்றது. உடனே ஹைகோர்ட் வந்து இது அத்தாரிட்டி பண்ணது கரெக்டா தப்பான்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டரிம் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. இன்டரிம்னா இட்ஸ் நாட் அ ஃபைனல் ஆர்டர். அப்போதைக்கு வந்து சிசிஐ அத்தாரிட்டி பாஸ் பண்ணது வந்து ஹோல்ட் பண்ணுங்க, இது ஃபைனல் ஆர்டர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஹைகோர்ட் வந்து என்ன டெசிஷன் மேக் பண்ணுச்சு, அதுதான் இந்த டாபிக்கோட பியூட்டி. இங்க காம்படிஷன் கமிஷன் காம்படிஷன் ஆக்ட்னு சொல்றோம்ல, இந்த ஆக்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் ஆக்டா வெளியே வந்திருக்குன்னா அதோட ஸ்கோப் பார்க்கணும்.
ஸ்கோப்புங்கிறது அப்ளிகபிலிட்டி. யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள், எப்படியெல்லாம் அப்ளிகபிள், எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பாக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ளிகபிள் ஆச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம லெஜிட்டிமேட்னு சொல்லுவோம். ஓகே, நியாயமா லா படி நடக்கிறது. அப்ளிகபிள் ஆச்சுன்னா லெஜிட்டிமேட். அப்ளிகபிள் ஆகனால இல்லீகல்னு சொல்லுவோம். ஐம் ரைட்? இல்லெஜிட்டிமேட் ஆர் இல்லீகல். இந்த காம்படிஷன் ஆக்ட் வந்து எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் பாத்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு அப்ளிகபிள். இப்ப இதுதான் ப்ராப்ளம். இங்க லாட்டரி சேல் பண்றாங்கல்ல, கொஞ்சம் பாருங்க, நோட் பண்ணுங்க. லாட்டரி சேல் பண்றாங்கல்ல, இது வந்து குட்ஸா? லாட்டரிங்கிறது எப்படி குட்ஸ்ல சேர்க்க முடியும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். அதுக்கு பிறகு என்ன இந்த டிஸ்கஷன்ல வந்துச்சுன்னா, இதெல்லாமே ஹைகோர்ட் வந்து கிளாரிஃபை பண்ணிருக்கும். அதுக்கு பிறகு என்ன டிஸ்கஷன் வருதுன்னா, லாட்டரிங்கிறது கரெக்டா தப்பா? ஏன்னா இங்க நம்ம லெஜிட்டிமேட்டான்னு பாக்குறோம். லாட்டரிங்கிறது குட்ஸ் தான் ஒத்துக்கிறோம். ஏன்னா இங்க வந்து ஸ்டேட்டே வந்து அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு, அதுக்குன்னு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரெகுலேஷன் 2011ல வந்தது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் வந்து ஸ்டேட் ஆஃப் மிசோரம் வந்து இந்த லாட்டரி பிசினஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இது வந்து லெஜிட்டிமேட் குட்ஸ் தான். பட் இங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா? குட்ஸ்ங்கிறது கண்டென்ட்லயே இல்ல. இந்த கண்டென்ட்ல இருக்குது என்ன தெரியுமா? சர்வீசஸ். ப்ளீஸ் மேக் அ நோட். ஒரு கேஸ்ல நீங்க இந்த மாதிரி பிச்சு பிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. யூஸ்வலா நம்ம ஒரு விஷயம் ப்ராடக்ட்னு சொன்னா அது ரெண்டு விஷயத்த நம்ம டினோட் பண்ணுவோம். குட்ஸையும் டினோட் பண்ணுவோம், சர்வீசஸையும் டினோட் பண்ணுவோம். சோ இது வந்து இவங்க சேல் பண்றது குட்ஸே இல்ல அப்படிங்கிறாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இது குட்ஸே இல்லங்கிறது சர்வீஸுங்கன்னு சொல்லுச்சு. லாட்டரிங்கிறது லெஜிட்டிமேட் குட். ஓகே, இந்த குட்ஸ் வந்து நான் டைரக்டா சேல் பண்ணல. ஸ்டேட் வந்து என்ன பண்றான், ஒரு இன்டர்மீடியரி பிட்டிங்ல கொண்டு வரான். டைரக்டா அது வந்து பையர் கிட்ட போகுதா? கன்சியூமர்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ண முடியாது, பையருங்கிற டேர்ம் யூஸ் பண்ணும். டைரக்டா வந்து இது பையருக்கு போகுதா? இல்லையே. யார் மூலியா போகுது? இந்த பிட்டிங்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்திருக்காங்களா, செல்லிங் ஏஜென்ட்ஸ் வந்திருக்காங்களா, இவங்க மூலியமா தான் நாங்க சேல் பண்றோம். சோ இந்த விஷயம் இப்போ நம்ம கேஸ்ல நடந்துட்டு இருக்க விஷயம் இஸ் நாட் அபவுட் குட்ஸ் பட் இஸ் அபவுட் சர்வீசஸ். அப்போ இந்த சர்வீஸ் வந்து அப்ளிகபிளான்னு கேட்டா எஸ் இட்ஸ் அப்ளிகபிள். ஏன்னா இங்க ஸ்டேட் ஆஃப் மிசோரம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கு விச் இஸ் ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆக்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கண்டென்ட். ஓகே, சோ இன்டரிம் ஆர்டர் பாஸ் பண்ணிச்சா, அப்போதைக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணிக்கணும்ட்டு. சோ இங்க வந்து காம்படிஷன் ஆக்ட் அப்ளிகபிளா இல்லையான்னு பார்க்கும்போது காம்படிஷன் ஆக்ட் அப்ளிகபிள். லாட்டரி ஆக்டிவிட்டி அப்ளிகபிளான்னு பார்க்கும்போது எஸ், லாட்டரி ஆக்டிவிட்டி அப்ளிகபிள். ரெண்டு ஆங்கிள் இங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒரு ஆங்கிள் வந்து என்னன்னா, காம்படிஷன் ஆக்ட் வந்து அப்ளிகபிளா ஸ்டேட்டுக்கு, ஏன்னா கவர்மெண்ட் இல்ல, அது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் வந்துன்னா லாட்டரிங்கிறது அப்ளிகபிளா, கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகபிளா, ஓகே, லாட்டரிங்கிறது அப்ளிகபிளா அப்படின்னு சொன்ன உடனே இங்க வந்து ஹைகோர்ட் வந்து என்ன டெசிஷன் மேக் பண்ணுதுன்னா, எல்லாமே கரெக்ட் தான், இந்த சர்வீசஸ் எல்லாம் கரெக்ட். ஆனா இந்த லாட்டரி இருக்குல்ல, ஈவன் தான் லெஜிட்டிமேட் குட்டா இருந்தாலும் இந்த லாட்டரி இருக்குல்ல, இது வந்து ஒரு நேம் கொடுத்தாங்க இதுக்கு, ரெஸ் எக்ஸ்ட்ரா கமர்ஷியம். இது வந்து நார்மல் கமர்ஷியல் குட்ஸ்ல வராது. ஓகே, ரெஸ் எக்ஸ்ட்ரா கமர்ஷியம் அப்படின்னா நார்மலா இங்க காம்படிஷன் ஆக்ட் வந்து நார்மலா ட்ரேட் பண்ற குட்ஸ், பட் இது நார்மல் ட்ரேடிங் குட்ஸ்ல வராது. அதனால வந்து சிசிஐக்கு அத்தாரிட்டி இல்லன்னு சொன்னா சிசிஐக்கு பயங்கர கோவம். என்ன பண்றதுன்னு தெரியல அந்த சிசிஐக்கு. உடனே என்ன பண்ணுச்சு, நான் விடவே மாட்டேன். உடனே என்ன பண்றாங்க பாருங்க, எவ்வளவு பவர்ஸ் சிசிஐ. சிசிஐ இஸ் நவ் அப்ரோச்சிங் சுப்ரீம் கோர்ட். இப்ப திரும்ப நான் சிசிஐக்கு வரேன். இங்க வரேன். சிசிஐ என்னன்னு சொல்லிச்சு, ஸ்டேட் மேல கட்டலைசேஷன் இருக்கு, பிட்ரிகிங் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சா. கட்டலைசேஷன் தான் என்னது, பிட்ரிகிங் என்னது? பிட்ரிகிங் நம்ம பார்த்துட்டோம். பிட்ரிகிங்கிறது 4-5 பேர் கும்பலா சேர்ந்து நம்மளே இந்த மாதிரி ஒன்னா கோட் பண்ணிக்கலாம் சொல்லுது. வாட் இஸ் மீன் பை காட்டலைசேஷன்னா, இதே மாதிரி ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த குரூப்னால வந்து ஒருத்தருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்காம இருக்கும். இந்த கேஸே வந்து நீங்க கேட்கலாம் அகைன், இந்த சிசிஐ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மிசோரம் கேஸே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ரெஸ்பாண்டன்ட் கம்ப்ளைனிங் ஆஃப் ஃபைலிங் அ கம்ப்ளைண்ட் saying that security deposit, அந்த டெபாசிட் இந்த டெபாசிட் எல்லாம் அமௌண்ட் எக்கச்சக்கமா வாங்குறாங்கிறதுக்காக தான் நீங்க சொன்னீங்க. ஏன் இதெல்லாம் வந்துச்சு? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கேஸ் தான், அது டைரக்டா டெசிஷன் மேக்கிங் சொல்ல மாட்டாங்க. முதல்ல ஒரு கேஸ் இருந்ததுன்னா இந்த அத்தாரிட்டிக்கு இந்த கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு பாப்பாங்க. ஓகே,
இந்த அத்தாரிட்டி வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணது ரைட்ஸ் இருக்கணும்னா இவங்க சேல் பண்ற குட்ஸ் சர்வீசஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் காம்படிஷன் ஆக்ட் குள்ள அப்ளிகபிலிட்டி, தட் ஸ்கோப் ஆஃப் த ஆக்ட்ல வரணும். அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ கார்டலைசேஷன் அண்ட் பிட் ரிக்கிங் கான்செப்ட் வச்சுதான் சிசிஐ டீல் பண்ணுது. அது வந்து ஸ்டேட் ஒத்துக்கல. ஸ்டேட் வந்து சிசிஐ கிட்ட ஹைகோர்ட் மூலியமா சிசிஐ பண்ணது கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இன்டரிம் ஆர்டர் வாங்குது. இன்டரிம் ஆர்டர்ல வந்து எஸ் சிசிஐ பண்ணது தப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு இப்ப ஃபைனல் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கும், which means CCI is now filing a complaint on சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்னா சும்மாவா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சுன்னா எப்பவுமே என்ன நடந்தது அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ ஃப்ரெஷ் கேஸாவே எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏற்கனவே எந்த ஹைகோர்ட் வந்து டீல் பண்ணிடும், மிசோரமோட ஹைகோர்ட் டீல் பண்ணிட்டு இருந்துச்சுல்ல, சோ எந்த ஹைகோர்ட் வந்து டீல் பண்ணிட்டு இருந்துச்சோ அந்த ஹைகோர்ட் கிட்டே வந்து டெசிஷனா ரெவியூ பண்ண சொல்லலாம். சோ எதுவுமே அப்ளைஸ் பண்ணணும் அவசியம் இல்ல. சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஹையஸ்ட் மோஸ்ட் கோர்ட், எபெக்ஸ் கோர்ட்னு சொல்லுவாங்க, ஹையஸ்ட் மோஸ்ட் கோர்ட் அது. சோ சுப்ரீம் கோர்ட் வந்து இத பாக்குது. சோ லாட்டரியோட நேச்சர் எப்படி இருக்கு பார்க்கும்போது, லாட்டரி வந்து என்ன மாதிரியான நேச்சரா இருக்கு, இட்ஸ் பீன் ஸ்டேட் ரெகுலேட்டட். ஆமா இல்ல, தனியா பிரைவேட் பார்ட்டிஸ் எல்லாம் பண்ணல இல்லையா, ப்ராப்பரா ஸ்டேட் ரெகுலேட் பண்ணுது. அப்போ எப்ப வந்து ஸ்டேட் ரெகுலேஷன் வருதோ அப்பவே வந்து கவர்மெண்ட் குள்ள வந்துருது. ஏன்னா நம்ம கவர்மெண்டோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா டூயல் கவர்மெண்ட். இந்தியாவோட கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா டூயல் கவர்மெண்ட். ஒன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஒன்னு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. அப்ப டூயல் கவர்மெண்ட் கேஸ்ல கவர்மெண்ட்டும் இன்க்ளூடட் தான் காம்படிஷன் ஆக்ட்ல கிளியரா ஒரு இடத்துல சொல்லியிருப்பான். அதனால லாட்டரி பிசினஸ் இருந்தாலும் இந்த மாதிரி கேசஸ்ல வந்து நம்ம இத ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்லிடுவோம். ஓகே, காம்படிஷனை தடுக்கிறதுக்காக பண்ற விஷயங்கள். சோ இந்த மாதிரி பிட் ரேக்கிங் இருக்கிறது இதெல்லாமே வந்து தேவையில்லாம வந்து ப்ராப்ளம கிரியேட் பண்ணதுக்காக தான். லாட்டரிஸ் வந்துட்டு லைக் ரெகுலேட்டடா இருக்கிறதுனால இதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பிசினஸ் ரிலேட்டடா இருக்கோ அது எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ ஆகணும். சோ இங்க வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், இது வந்து சர்வீசஸ்குள்ள வரும். ஈவன் தோ லாட்டரி இஸ் a legitimate good, இது வந்து சர்வீசஸ்குள்ள வரும். அப்ப நார்மலா வந்து லாட்டரி பிசினஸ்க்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கும்போது அந்த ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி ஆகணும். இங்க வந்துட்டு ஆன்டி காம்படிஷன் இருக்கக்கூடாது. சோ தட்ஸ் த மெயின் இன்டென்ஷன் ஆஃப் தி காம்படிஷன் ஆக்ட். ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அது என்ன ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ்? சோ நம்மளோட சேர்ந்து ஒன்னா கோட் பண்றேன், நம்மளுக்கு ஒரு காம்படிஷன் வராதுல்ல. 5 பிட்டர்ஸ் இருந்தாங்க. ஓகே, 5 பிட்டர்ஸும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் 2 பேர் கொடுத்திருக்காங்க. பட் 4 பேரும் சேர்ந்து 10,000 ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னா அங்க வந்து என்ன ஆச்சு? அண்டர்ஸ்டாண்ட் மைசெல்ஃப்? சோ இந்த இடத்துல வந்து இது நார்மலான விஷயம் இல்ல. ஓகே, சோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து லாட்டரி பிசினஸ்ங்கிற ஆங்கிள் மட்டும் கொண்டு போக கூடாது. தட் இஸ் லாட்டரிங்கிறது ஒரு இல்லீகலான விஷயங்கிற ஆங்கிள் கொண்டு போக கூடாது. இது லெஜிட்டிமேட் தான். அதனால வந்து சிசிஐ வந்து கம்ப்ளீட்டா என்கொயரி கண்டக்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணாங்கப்பா. ஏகப்பட்ட கேசஸ் ரெஃபர் பண்ண, ப்ராபப்ளி ஒரு 10 கேசஸ் கிட்ட நீ காலையில ரெஃபர் பண்ண. அதுல வந்து ஐ தாட் இந்த கேஸ் வந்து நிஜமாலே நல்ல கேஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 3 கேஸ் இருக்கிறதுல 3மே கவர்மெண்ட் ரிலேட்டட். திஸ் இஸ் ஒன் கேஸ். இன்னொரு கேஸ் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, டவுட் இருக்கா ப்ளீஸ்? பர்சன் ஹீஸ் an individual. He's an individual. Okay. Versus NABL. So what is this NABL? Na? They give the aggregation இது மாதிரி என்னது இது இந்த ப்ராடக்ட் வாங்கலாம். ICSI எல்லாம் சொல்றாங்களா? நாட் ICSI, ஐம் வெரி சாரி, ISI ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த NABL நேஷனல் அக்ரிடியேஷன் போர்டு. சோ இது வாங்கலாம், இது வாங்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஃபார் டெஸ்டிங் அண்ட் calibration laboratories lab. So NABL board, aggregation board for testing and calibration activities. சோ ஒரு விஷயம் வந்து ஃபுட்டுக்காக இருக்கிறது, இது வந்து ஈட்டபிளா, இதெல்லாம் சாப்பிடலாமா, எக்ஸெட்ரா இதெல்லாமே வந்து போட்டுதான் இதோட வேலை. ஓகே, இவங்க வந்து டெஸ்டிங் பண்ணி இந்த லேப் இதெல்லாமே லேபுக்கு அனுப்புவாங்க. இதெல்லாமே டெஸ்டிங் பண்ணிட்டு ஓகே இது பண்ணலாம்னா they will proceed. ஓகே, இந்த மாதிரியான ஃபுட்ஸுக்கு வந்துட்டு they will have என்னது ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த ஸ்பெஷல் கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அக்னாலேஜ் பண்ணுது இல்லையா, அதுதான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியா இருக்கும்.
இதுல என்ன மேம் ஹைலைட், இதுல எங்க மேம் சிசிஐ வந்துச்சு? ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து சிசிஐ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மொசோரம் சொன்னீங்க, ஓகே சிசிஐ வந்துச்சு. இங்க எங்க சிசிஐ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆக்சுவலா சிசிஐ வரல. ஆனா இந்த கேஸ் வந்து துஷ்யந்த் வந்து என்ஏபிஎல் மேல போட்டதே வந்து சிசிஐனாலதான். சிசிஐனாலதான் அது ரிலேட்டடா லிங்க் ஆகுது. ஆக்சுவலா காம்படிஷன் ஆக்ட் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட். ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட். ஓகே, இங்க வந்து டைரக்டா சிசிஐ வரவே இல்ல. பட் இந்த கேஸ் கொண்டு போன விதத்துல வந்து எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட் இருந்தனால சிசிஐ நடுவுல வந்துச்சு. ஓகே, அது எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு பாக்கலாம். துஷ்யந்த்ங்கிற ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்ன பண்றானா என்ஏபிஎல் மேல கேஸ் போனா, இந்த என்ஏபிஎல் மேல ஏன் கேஸ் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, NABL is having an exclusive agreement, supply agreement, supply for services agreement. With whom பாத்தீங்கன்னா with government. See, governmentல ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வெளியே வரணும்னா இது வந்து இவங்க கிட்ட வந்து அக்ரிடியேஷன் வாங்கின பிறகுதான், நீங்க அந்த லேபுக்கு போயிட்டு டெஸ்டிங் பண்ண பிறகுதான் இது வெளியே வரணும். NABL ஆத்தரைஸ். நீங்க ஏதாவது ஃபுட் பேக்கெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கும்போது பாத்திருக்கீங்களா? NABL ஆத்தரைஸ்ட், NABL சீல் அந்த மாதிரி இருக்கும். அது இருந்தாதான் வந்து யூஸ் பண்ண முடியும். தட்ஸ் a very important case. சோ கவர்மெண்டோட இந்த லேப் வந்து எக்ஸ்க்ளூசிவா இவங்க கிட்ட வந்து சீலிங் எல்லாம் பண்ணிட்டு தான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ், ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. துஷ்யந்த்ங்கிற வந்து என்ன பண்றான்னா இந்த அக்ரிமெண்ட் போட்டனால இவன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுறான். ஸ்டேட் வந்து இப்போ கவர்மெண்ட் சொன்னா மோனோபாலி இல்லையா, அப்ப மோனோபாலின்னு வந்துருது. அப்ப கவர்மெண்ட் வந்து இவங்க கிட்ட NABL கிட்ட வந்து நீங்க அக்ரிடேஷன் வாங்கினாதான் சேல் பண்ண முடியும்னு சொன்னா இவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிளேயர் ஆயிடலாம். அப்ப எங்களை மாதிரி டிஃப்ரெண்ட் அக்ரிடேஷன் ஏஜென்சிஸ் இருக்கும்ல, அப்ப நாங்கெல்லாம் சும்மாவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்றோம். ஓகேயா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேஸ் இதுவும். இங்க டைரக்டா சிசிஐ வரவே இல்ல. ஆனா இந்த டேர்ம் வந்துச்சு பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட். இந்த டேர்ம்னால சிசிஐ உள்ள வருது. இந்த கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா கோர்ட் வந்து இட்ஸ் ஆர்டரிங் ப்ரோப்னா இந்த ட்ரையல் பாக்கிறதுக்காக பண்றது. இந்த மாதிரி சிசிஐ கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோப் எடுங்க, இந்த மாதிரி என்ன கேஸ், என்ன எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட் இங்க நடந்திருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சோ சிசிஐ இஸ் ஹேவிங் த இன்வெஸ்டிகேட்டிவ் பவர் ஆல்சோ. இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவங்க இந்த மாதிரி கவர்மெண்டோட ஒரு அக்ரிமெண்ட்ல என்டர் ஆயிருக்காங்கல்ல, இந்த கவர்மெண்டோட அக்ரிமெண்ட்ல இந்த அக்ரிமெண்ட்ல என்டர் ஆனது வந்து எக்ஸ்க்ளூசிவ். நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ஏதாவது ஒரு இதுல பவர்ஸ் இருக்கா? இல்ல எங்ககிட்ட தான் கொடுக்கணும் இருக்கா? ஆமா, கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் பண்ணணும் அப்படின்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் வந்து வேற என்னது, இது வந்து ப்ராப்பரான ஹெல்தி காம்படிஷன் தான். வேற எங்கேயுமே வந்து மிச்ச அத்தாரிட்டிஸ், மிச்ச அக்ரிடியேஷன் போர்டை பத்தி பேசவே இல்லை, மிச்ச ஏஜென்சிஸ் பத்தி பேசவே இல்லை. சோ இந்த அக்ரிமெண்ட்ல வந்து எந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ்லயும் மிச்ச அக்ரிடேஷன் ஏஜென்சிஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுற மாதிரியோ, ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஏஜென்சியோட கான்ட்ராக்ட்ல போடுறதுனா எல்லா ஏஜென்சியோட கான்ட்ராக்ட்ல போட முடியாது, யூனிஃபார்மிட்டி கஷ்டம். அதனால வந்து பர்டிகுலரா அவங்க சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதுல வந்து கவர்மெண்ட் மோனோபாலி பவர்னாலதான் இப்படி பண்ணிடுச்சுங்கிற மாதிரி இங்க வரணும்னு அவசியம் இல்ல. அகைன் கவர்மெண்ட் இங்க கிளியரா கவர்மெண்ட் இங்க கிளியரா காம்படிஷன் ஆக்ட்ல கவர் ஆகுது. அதனால கவர்மெண்ட் NABL என்டர் ஆனது எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை, தட் இஸ் ஆன்டி காம்படிட்டிவ் நேச்சரா அப்படின்னு செக் பண்ண சொல்றதுக்காக தான் ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட். நிறைய அக்ரிமெண்ட் இருக்கு ஆன்டி காம்படிட்டிவ்ல, அதுல ஒன் ஆஃப் த அக்ரிமெண்ட் வந்து செல்ஃப் எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட். சோ இது வந்து ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட் தானான்னு அப்படி செக் பண்ண சொன்னது வந்து கோர்ட் சிசிஐக்கு ரேஸ் பண்ணிச்சு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்ட்டு. அப்ப இதுல வந்து இன்வெஸ்டிகேஷன்ல அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் துஷ்யந்தால சப்மிட் பண்ண முடியல. எவிடன்ஸ் சப்மிட் பண்ணோம்ல, எந்த பேசிஸ்ல வந்து இவங்க வந்து காம்படிஷன் அஃபெக்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க? கவர்மெண்ட் வந்து இவங்க கொடுத்திருக்காங்க, அதுக்காக தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து கவர்மெண்ட் இஸ் கிவிங் எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட் ஃபார் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். இங்க அமெரிக் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். சோ சப்ளை ஆஃப் சர்வீசஸ் வந்து இங்க கொடுக்கணும் எல்லாம் கொடுத்தது இல்ல ப்ராப்பரா. சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க விஷயங்கள் நோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்த கேஸ். இதுவும் வந்து பியூட்டிஃபுல்லான கேஸ். இதை நான் ரொம்ப டீட்டெயிலா போகல, இது தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைச்சேன். அண்ட் இதுவும் வந்து எப்ப நடந்த கேஸ்னா 2022 நடந்த கேஸ் தான்.
இதோட ஆங்கிள் நான் இன்னொரு தேர்ட் ஏரியா பார்த்தேன். தேர்ட் கேஸ் இப்போ ரீசெண்டா ஜூன் 2023 நடந்தது. இப்போ ரீசெண்டா நடந்த ஜூன் 2023 கேஸ். ஹார்ட்லி 1 month. இந்த கேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, கோல் இந்தியா லிமிடெட் வெர்சஸ் சிசிஐ. ப்ராபபிளி இந்த கேஸ் நான் டீட்டெயிலா போக போறது இல்ல, உங்களை தான் நான் பார்க்க சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் 2 கேஸ் டீட்டெயிலா பார்த்துட்டேன். இதுல என்ன ஹைலைட்னா, இப்ப ரீசன்ட்டா வந்தனால இன்க்ளூட் பண்ணலாம்னு தோணுச்சு. இதுல சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங். சோ நீங்க அந்த ஆர்டிக்கலோட கேப்ஷனே பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அழகா காம்படிஷன் ஆக்ட் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்கு. கிளியரா யாருக்கு அப்ளிகபிள்னா ஸ்டேட் மோனோபாலி. இப்ப பார்த்தோம்ல, ஸ்டேட் மோனோபாலி, ஸ்டேட் ஆஃப் மிசோரம் கேஸ் அப்ளிகபிள். ஸ்டேட் மோனோபாலியா இருக்கு, அவங்க சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ண. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு மோனோபாலி தானே. சோ இந்த மாதிரி பர்டிகுலரா இருக்கிற மோனோபாலிக்கு அப்ளிகபிள். கவர்மெண்ட் கம்பெனிக்கு அப்ளிகபிள். ஓகே, ப்ளீஸ் மேக் நோட். கவர்மெண்ட் கம்பெனிங்க அப்படின்னாலும் அது கம்பெனி தான் அப்ளிகபிள். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், இந்த ஆயில் கார்பரேஷன்ஸ், இதோ நம்ம பாக்குறோமே, கோல் இந்தியா, சிசி, இது ஆக்சுவலா சிஐஎல் சொல்லுவாங்க ஷார்ட்டா, சிஐஎல். ஓகே, ஆயில், அந்த பாரத் பெட்ரோலியம், ஹெச்பிசிஎல். ஓகே, இதெல்லாமே நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இதெல்லாமே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். உங்களுக்கு எல்லாம் அப்ளிகபிள். யாருக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அப்ளிகபிளா? யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, காம்படிஷன் ஆக்ட் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் சாவரின் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது இல்ல. ஓகே, ப்ராபபிலி எங்க பண்ணுது? இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன், வாட்டர், இந்த ரேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுது இல்லையா? இதெல்லாம் சாவரின் ஃபங்க்ஷன். இட் இஸ் த கவர்மெண்ட்ஸ் டியூட்டி. கவர்மெண்ட் இந்த டியூட்டி பண்ணியே ஆகணுங்கிறது ரூல். அது என்ன ரூல் தெரியுமா? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. எஸ், this term, can you please respond? Directive principles of state policy. இது என்னதுன்னா ஒன்னும் இல்ல. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது நார்மலா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால, நான் இந்தியாவோட சிட்டிசன்னா எனக்குன்னு ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. கரெக்டா? எனக்குன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. எனக்கு எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் இருக்கு. நான் இந்த இந்தியாவோட குடிமகன், ஐ எம் சிட்டிசன் ஆஃப் இந்தியானா இட்ஸ் மை டியூட்டி டு ப்ரொடெக்ட் த கல்ச்சர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எனக்கு எப்படி டியூட்டி இருக்கோ அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் டியூட்டிஸ் இருக்கு டு ப்ரொடெக்ட் த சிட்டிசன்ஸ். அதுதான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில மெயின் தீம். அந்த தீமை பேஸ் பண்ணி என்னென்ன ஃபங்க்ஷன் சிட்டிசன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோ அது எல்லாமே சாவரின் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். இந்த சாவரின் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் ஆக்ட் அப்ளிகபிள் இல்ல, நாட் அப்ளிகபிள். இட் ஓகே? சோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ். சோ இங்க 3 கேசஸுமே நான் மோர் ஆர் லெஸ் லைக் கவர்மெண்ட் லிங்க் பண்ணி எடுத்திருக்கேன் டு கிவ் மோர் confirmation on the topic. So directly I go for Competition Act 2002 பண்ணும். So subject உள்ள போலாமா? காம்படிஷன் 2 ஹெட்டிங்ஸ் இருக்கு. ஒன்னு காம்படிஷனோட பேசிக் திங்ஸ் என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அண்ட் செகண்ட் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி இருக்கு. முதல்ல இது என்னவா வந்ததுன்னா MRTP ஆக்டா இருந்ததுப்பா, மோனோபாலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ். M for மோனோபாலி ரெஸ்ட்ரிக்டிவ். எல்லாமே நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் தான் இருக்குங்கிறது இருந்தது, மோனோபாலியா இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு இதுல நிறைய விஷயம் சேர்க்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா இந்த ஆக்டே பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக இருந்தது. அப்ப எப்பவுமே நாம வச்சுக்கோங்க, ஃப்ரீடம் டு ட்ரேட் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு விஷயம் நான் பண்றேன்னா இது எனக்கு பண்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லணும். அப்போ ஃப்ரீடம் டு ட்ரேட்னா நீங்க காம்படிஷனும் இருக்கணும், அந்த காம்படிஷன் ஹெல்த்தியாவும் வளர்க்கணும், தப்பா இருந்துச்சுன்னா தடுக்கவும் செய்யணும். அதனால முதல்ல ஒரு காம்படிஷன் ஆக்ட் கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும்னாங்க. இந்த MRTP ஆக்ட் பாத்தீங்கன்னா 1969 வந்தோம். 1970 இருந்து இது எஃபெக்டிவா இருந்தது. அது பிறகு ஃபர்ஸ்ட் காம்படிஷன் ஆக்ட்
ஃபர்ஸ்ட் காம்படிஷன் லா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வச்சு வந்தது. இதுதான் நான் சொன்ன ஹைலைட் பண்ணியிருந்தேன். ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ். இன்னும் சொல்ல போனா 2020ல இப்போ ஒரு ஆக்ட் வந்திருக்கு. அது இன்னும் வெயிட்டிங். ப்ராப்ளி ஒரு ஆக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பில் வந்து ஆக்டா மாறுதுன்னா இந்த ஆக்ட் வந்து வெளியே வரதுக்கு முன்னாடி நம்ம பப்ளிக் கிட்ட வந்து ரிவ்யூ கேட்பாங்க. இதுல நீங்க பர்டிகுலரா ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஏதாவது உங்க சைட்ல நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்ட்டு. ப்ராபப்ளி நம்ம வந்து ப்ரொஃபஷனல்ஸ் இல்லையா, நீங்க மெம்பர் ஆன பிறகு யூ பர்சனலி கெட் அ மெயில். ஸோ மைசெல்ஃப் மெம்பர் ஆஃப் சிஎம்ஏ அண்ட் சிஎஸ். நான் எனக்கு 2 இன்ஸ்டிடியூட்லயும் பர்சனலா எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு இந்த ரிவ்யூக்காக. ஸோ ப்ரொஃபஷனல் ரிவ்யூக்காக இந்த மாதிரி பர்டிகுலரா வந்து நீங்க காம்படிஷன் ஆக்ட் 2020ல ஏதாவது நீங்க எப்பவுமே அமெண்ட்மெண்ட்ஸ் வரும். அமெண்ட்மெண்ட்ஸ்க்கும் ஒரு புது ஆக்டா மாற்றத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அமெண்ட்மெண்ட்ஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாத்துவாங்க. அதே வந்து ஒரு ஆக்டா வருதுன்னா நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் தேவைப்பட்டிருக்கு. கான்டெம்பரரியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் தானே, ஏகப்பட்ட விஷயங்கள். ஒண்ணும் இல்லை, இப்ப நான் சொல்றேன் டாப் 10 கேசஸ் பாருங்கன்னு சொல்றேன். டாப் 10 கேசஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஒரு 40 to 60% ஆஃப் த கேசஸ் வந்து யார் தெரியுமா இருப்பா? இந்த கூகுள் இருக்கும். ஓகே, பிளிப்கார்ட் இருக்கும். இ காமர்ஸ் பிளிப்கார்ட், அமேசான். ஓகே, இன்னொரு இ காமர்ஸ் மாதிரி இருக்கே ஆன்லைன், ஸ்விக்கி, ஜொமோட்டோ. ஒரு 10 கேஸ் எடுத்தீங்கன்னா இவங்களே ஒரு 4-6 கேஸ் எடுத்துப்பாங்க. ஸ்விக்கி, ஜொமோட்டோ கேசஸ் எக்கச்சக்கமா இவங்க மேல பெனால்டி லெவி பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வந்து எனது கவர்மெண்ட் பொசிஷன் இருக்கு எங்களுக்கு. ஏன்னா பிளிப்கார்ட்ல ஒண்ணு வாங்க நம்ம நம்பி வாங்குறோம்ல, உட்கார்ந்த இடத்துல நம்மளால வாங்க முடியுது, அதை நம்பி வாங்கலாம். இப்பவுமே என்கிட்ட கேட்டா கூட நான் வந்து பிளிப்கார்ட், அமேசான்லாம் கொஞ்சம் தைரியமா வாங்கலாம்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா, நான் எங்கேயாவது ஒரு லோக்கல் டீலர் கிட்ட போய் வாங்குறேன். அவன் ஒரு நாள் வந்து ஒரு 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 பர்டிகுலர் ஆர்டர் சொல்லுவான், நெக்ஸ்ட் நாள் வந்து அந்த ரூல்ஸ மாத்திடுவான். எனக்கு கடுப்பா இருக்கும். பிளிப்கார்ட்ல அமேசான்ல அந்த பிரச்சனை இல்ல. ஏதோ எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க வந்து மாத்தணும்னா மாத்திடலாம். 10 days ரிட்டர்ன் பாலிசி கொடுப்போம், மாத்தணும்னா மாத்திடலாம். பட் இந்த லோக்கல் டீலர் அந்த மாதிரி இல்ல. நீங்க மாங்க மேடம், மாத்திர மேடம் சொல்லுவோம். ஆனா நீங்க அங்க போன பிறகுதான் தெரியும் அவ்வளவு பேசி நீங்க மாத்தணும் ஒரு விஷயத்த வாங்கி மாத்தணும்னா. சோ ஹாரிபிள். சோ அந்த டைம்ல பார்க்கும்போது இந்த மாதிரி பிளிப்கார்ட் போயிட்டோமா, நம்மளுக்கு நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம், நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் நமக்கு வேண்டாம் தோணுதுன்னா 10 days ரிட்டர்ன் பாலிசில எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காம மாத்திடுவோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கனால இவங்க வந்து நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. அதனால வந்து இவன் டாமினன்ட் பொசிஷன்ல இருக்கான். அவன் டாமினன்ட் பொசிஷன் தான், இவன் சொல்றதெல்லாம் கேட்பாங்க, இவன் சொல்ற ப்ராடக்ட் எல்லாம் சேல் ஆகும், அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வருது. சோ கூகுள் மேல, ஜொமாட்டோ மேல, பிளிப்கார்ட், அமேசான் எக்கச்சக்கமா பெனால்டி லெவி பண்ணிருக்காங்க. ப்ரௌட்லி இப்ப லேட்டஸ்ட் டாப் 10 கேசஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 கேஸ் வந்து கூகுள் மேல இருக்கு. ஓகே, பெனால்டி லெவி பண்ணது. ஒரு கேஸ் ஜொமாட்டோ மேல பார்த்தேன், இன்னொரு கேஸ் ஆப்பிள் மேல. ஆப்பிள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆப்பிள் ஐபோனு ஆப் டெவலப்பர்ஸ் இருக்காங்கல்ல. இப்ப எப்படி நீங்க ஒரு மொபைல் போன், ஆண்ட்ராய்ட் போன் இருந்தா அதுல கூகுள் பை டிஃபால்ட்டா வந்துடும்ல. ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா போதும், எல்லா ஆப்லயும் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்றீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு, எங்க போய் பண்ணாலும் அது கண்டினியூ வித் கூகுள் அக்கௌண்டான்னு கேட்கும். ஆமா, கண்டினியூ கொடுத்தா போதும், அது பாட்டுக்கு வாட்டிட்டு தான் இருக்கும், நீங்க உள்ள போயிடலாம். நீங்க பெருசா ஒன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணவே வேண்டாம். யூ அக்ரி வித் மீ? ஒரு பெரிய கஷ்டமே இருக்காது. அப்போ கூகுள் டாமினேட்டிங் ஹியர். ஆப்பிள் என்ன பண்றான், அவனும் வந்து இந்த ஆப் ரெடி பண்றான். ஓகே, யாரெல்லாம் வந்து ஆப் டெவலப்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து இப்ப டிஃபால்ட்டா ஆப்பிள் இருக்கிற மாதிரி. அப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹிஸ் பிளேயிங் அ ஹை ரோல். அதனால ஆப்பிள் மேல வந்து பெனால்டி லெவி பண்ணிருக்காங்க. இதுவும் 2020ல நடந்த லேட்டஸ்ட் கேசஸ்ல ரெஃபர் பண்ணதுன்னா, சோ ஐ கேன் ஹேவ் அ ரெஃபரன்ஸ் ஆன் திஸ் கேஸ். இது எக்கச்சக்கமா நடக்குது. அதனால இது எல்லாமே கான்டெம்பரரியா இருக்கணும்னு இந்த புது விஷயங்கள் வரணும். அதனால நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணலாம். பட் எக்கச்சக்கமா சேஞ்சஸ் வந்து அடாப்ட் பண்ண முடியாது. அதனால புதுசாவே கொண்டு வரணும்னு ஆக்டா கொண்டு வந்திருக்காங்க 2020ல. இது இன்னும் அமெண்ட்மெண்ட்டுக்கு வரல. சோ ப்ராப்ளி இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு முடிச்சிடுங்க. ஏன்னா அமெண்ட்மெண்ட் வந்துச்சுன்னா நம்ம சிலபஸ் மாறிடும். ஓகே, ஓகே தென். சோ வாட்ஸ் த நேச்சர் அபவுட் திஸ் பாத்தீங்கன்னா, எதுக்காக காம்படிஷன் ஆக்ட் வரணும்னா, எம்ஆர்டிபி ஆக்ட் போதுமான அளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் இல்ல. காம்படிஷன் ஹெவியா இருக்கு, லிபரலைசேஷன் இருக்கு, பிரைவேடைசேஷன். இந்த எல்பிஜி கான்செப்ட் இருக்கு இல்லையா, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். இதெல்லாமே பார்க்கும்போது ஏர்லி 90sல, தட் இஸ் 1990க்கு 1991ல தான் வந்து இந்த எல்பிஜி கான்செப்ட் கொண்டு வராங்கப்பா.
இதுக்கு அதான் ஏர்லி 90s. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் வரும்போது காம்படிஷனை வளர்க்கணும் நீங்க. அட் சேம் டைம் தப்பான இதுல போயிடக்கூடாது. எம்ஆர்டிபி வந்து வேலைக்கு ஆகாது. டொமஸ்டிக் லைன் ஜெயின்ஸ் குளோபல் ஜெயின்ஸ் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணா நீங்க வந்து இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாங்கிறப்போ எஸ் தட்ஸ் அ நீட் ஃபார் காம்படிஷன் லாஸ். சோ ஓவராலா த நெசசிட்டி ஆர் த நீட் ஃபார் காம்படிஷன் லாஸ் பாத்தீங்கன்னா மோனோபாலிஸ் மட்டும் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் மோனோபாலிங்கிறது வேற, தட்ஸ் டிஃபரெண்ட். அது தவிர பிரைவேட் பிளேஸ்ல மோனோபாலி இருக்கக்கூடாது. கம்பெனிஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணும், அந்த கம்பெனிஸ் க்ரோ ஆகணும், அப்பதானே ஓவராலா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும். அவன் அவனோட மார்க்கெட் பவரை வந்து அபியூஸ் பண்ணக்கூடாது, அதை ப்ரிவென்ட் பண்ணணும். அபியூஸ் தான் மிஸ்யூஸ் பண்றது. இதுக்கான ஒரு மாடர்ன் காம்படிஷன் லா இருந்தா பெட்டரா இருக்கும். சோ ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த கமிட்டி வந்து ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து 2002ல காம்படிஷன் ஆக்டா வந்தது. 13th Jan 2003ல இது ப்ராப்பரா எனாக்ட் ஆச்சு. இது எல்லாமே இன்டர்நேஷனல் ட்ரெண்ட்ல வந்துச்சுப்பா. இஸ் இட் ஓகே? நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுச்சு. அது எல்லாமே வந்து கிளியரா இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு 2007ல அமெண்ட்மெண்ட்ஸ், 2009ல அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் 2003லயும் வந்து பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்ஸ். 2003ல பாத்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு அழகா ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இதுதான் பெரிய ஹைலைட்டே. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கம்ப்ளீட்டா எல்லா விஷயத்தையும் பெனால்டி லெவி பண்றதுல இருந்து, ஓகே ஒரு கேஸ் ப்ராப்ளம் சொல்றோம்ல, கேஸ ஃபைல் பண்றதுல இருந்து, என்னது இன்வெஸ்டிகேட் பண்றதுல இருந்து, கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்றதுல இருந்து எல்லா விஷயமும் பண்ணுது A to Z. இதுக்கு மேல நெக்ஸ்ட் யார்கிட்ட போகலாம்னா காம்படிஷன் அப்பீலேட் ட்ரிபியூனல் கிட்ட போகலாம். இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சேர் பர்சனும் 6 மெம்பர்ஸும் இருக்கிற ஒரு போர்டு, அவ்வளவுதான். இந்த ஆக்டோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னது? இதுவும் இந்த 4-5 விஷயங்கள் மறந்துடாதீங்க. டு பிரிவென்ட் ஆன்டி காம்படிட்டிவ் பிராக்டிசஸ். நம்ம பாக்குறோம் இல்லையா, எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடாது, பிட் ரிகிங் இருக்கக்கூடாது, கார்டரைசேஷன் இருக்கக்கூடாது. ஓகே, அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அது ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்டா இருக்கக்கூடாது. இது எல்லாமே காம்படிஷன் இல்லாம பண்ணா நல்லா இருக்காது. அது ப்ரொமோட் பண்ணா அட் தி சேம் டைம் அது ஹெல்த்தியா இருக்கணும். சோ இட் ஷுட் சஸ்டெயின் இன் a better way. இப்போ நான் போய் ஜியோட சண்டை போட முடியுமா? நான் போயிட்டு டெலிகாம் சண்டை போட முடியுமா? ஆனா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்கல்ல. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த மாதிரியான கேசஸ் இருக்கும் போது இந்த இடத்துல ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கிற மாதிரி பண்ணணும். கன்சியூமர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும். எஸ், another one important thing. ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், எஸ் அல்டிமேட் ஃபண்டமெண்டல் ரைட் இல்ல, அதை என்ஷூர் பண்ணணும். அண்ட் காம்படிஷன் அட்வொகேசி மேட்டர்ஸ். ஸோ எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைசரி கெப்பாசிட்டியில என்னென்ன விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு பண்றதுதான் இந்த மெயின் ஆக்டிங். சோ மெயினா சிசிஐங்கிறது நேச்சர் பாத்தீங்கன்னா இட்ஸ் an instrumentality. இந்த அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண முடியும். சோ as I was telling, there is a case Bellario Owners Association versus DLF Limited. இது வந்து நான் லாஸ்ட் பேட்ச்ல டிஸ்கஸ் பண்ண கேஸ், அதனால மெட்டீரியல் அப்டேட் பண்ணிருப்பேன். சோ ப்ராபப்ளி இப்ப நம்ம 3 கேசஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஒன்னு வந்து சிசிஐ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மிசோரம், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராபப்ளி ஐ திங்க் துஷ்யந்த் வெர்சஸ் என்னது, sorry I forgot, NABL. And third case வந்து CCI. சோ இந்த 3 கேஸும் வந்து ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இதுல நான் அப்டேட் பண்ணலாம். சோ அப்பப்போ சேஞ்சஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். சோ ஐ திங்க் ஒரு 2-3 விஷயங்கள் இருந்தா போதும்னு தோணுச்சு. சோ ஐ எம் நாட் அப்டேட்டட் திஸ், யூ கேன் ஹேவ் ஃபார் ரெஃபரன்ஸ். இதை நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஓகே, தென் எஸ் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ். ப்ராபப்ளி இது டெஃபினேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாதீங்க. இந்த டெஃபினேஷன்ல ஒவ்வொரு இருக்கிற விஷயங்கள் தான் ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ண போகுது. சம் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ். வாட் யூ மீன் பை அக்விசிஷன்? டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அக்வயர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல அக்வயர் பண்ண போறதா அக்ரிமெண்ட் போட்டாலும் பரவாயில்ல. சோ நார்மல் அக்விசிஷன், மர்ஜர், இதை தானே சொல்லுவோம், டேக் ஓவர், அதை தான் சொல்றோம். எதை அக்வயர் பண்றீங்க? ஷேர்ஸோ, ஓட்டிங் ரைட்ஸோ, இல்லைன்னா அசட்ஸோ ஆஃப் எனி என்டர்பிரைஸ், இல்லைன்னா யூ டேக் ஓவர் த கண்ட்ரோல் ஓவர் த மேனேஜ்மெண்ட் ஆர் அசட்ஸ் ஆஃப் எனி என்டர்பிரைஸ். இது எல்லாமே வந்து அக்விசிஷன் சொல்லுவோம். அப்பனா அக்விசிஷன் தப்பா மேம்னு கேட்காதீங்க, பிளீஸ் மேக் நோட். அக்விசிஷன் தப்புன்னு சொல்லல, இந்த அக்விசிஷன் ஆன்டி காம்படிட்டிவா இருக்கக்கூடாது. அப்ப ஆன்டி காம்படிட்டிவ்னா என்னது? ஹெல்த்தி காம்படிஷனை ப்ரொமோட் பண்ணும். காம்படிஷன் ப்ரொமோட் பண்றது மெயின் ஆக்டோட அப்ஜெக்டிவே. எதெல்லாம் வந்து காம்படிஷனை ப்ரொமோட் பண்ற ஆங்கிள் இல்லையோ அதெல்லாம் ஆன்டி காம்படிட்டிவ். ஓகேயா? செகண்ட் ஒன், வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிமெண்ட்.
சோ இதெல்லாமே பாசிட்டிவ் ஆங்கிள் நெகட்டிவ் ஆங்கிள்னு சொல்லல, இதெல்லாம் டேர்ம்ஸ் டிஃபைன் பண்றாங்க. ஏதோ விதமான அரேஞ்ச்மெண்ட் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் ஆக்ஷன் இன் கான்செப்ட் சேர்ந்து வேலை செய்யலாம் சொல்றது. வெதர் ஆர் நாட் இன் ரைட்டிங்கோ லீகல் என்ஃபோர்சிபிலிட்டி இருந்தாலே இதெல்லாமே வந்துடும். இதுல ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸா வந்து அது வாய்ட் அண்ட் லா வந்து இது ப்ரொஹிபிட் பண்ணுது. அப்பலேட் ட்ரிபியூனல், சோ நார்மலா NCLAT தான் இங்க அப்பலேட் ட்ரிபியூனல். கார்டல், எஸ் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். ப்ராபப்ளி இது வந்து உங்களுக்கு கேஸ் லாவா கேட்டாங்க, ஏன்னா இந்த பேட்ச் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் போறாங்க இல்லையா. சோ இன் கேஸ் வந்து ப்ராக்டிகல் கேஸ் லாஸ் இருந்ததுன்னா அந்த கட்டலைசேஷன் டெஃபினேஷன்லாம் தேவைப்படும். அப்போ நம்ம கேஸ் டிஸ்கஸ் பண்ணாலும் கொஞ்சம் கோட் பண்ணிக்கலாம் நீங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஸ்டேட் ஆஃப் மிசோரம் கேஸ். அது வந்து கட்டலைசேஷன் பத்தி பேசியிருந்தாங்க. ரொம்ப சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட் இது. ப்ரொடியூசர்ஸ், செல்லர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ட்ரேடர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர். இப்ப நம்ம ஸ்டேட் ஆஃப் மிசோரம்ல லாட்டரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் செல்லிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர் தானே. இங்கெல்லாம் அசோசியேஷனா ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இது நம்ம இவ்வளவுதான் பண்ணலாம், இதுக்கு மேல வந்து ப்ரொடக்ஷன் வேண்டாம், டிஸ்ட்ரிபியூஷன் வேண்டாம், சேலோ பிரைஸோ வேண்டாம் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் வந்து கார்ட்டலைசேஷன். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா இருக்கிற பிரைஸ விட அதிகமா ஏத்தது. ஏன்னா டிமாண்ட் கிரியேட் பண்ண மாதிரி ஆயிடும் இல்லையா. அதனால யார் அஃபெக்ட் ஆகும்? அல்டிமேட்டா கன்சியூமர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. சோ கார்ட்டலைசேஷனோட எஃபெக்ட் வந்து ஹையர் பிரைசஸ், புவர் குவாலிட்டி. அது எப்படி மேம் புவர் குவாலிட்டி? ஆமா, வேற என்ன சேல் பண்றாங்களோ அது வாங்க வேண்டிய சிச்சுவேஷன்ல வந்துரும்ல. சோ புவர் குவாலிட்டி, லெஸ் ஆர் நோ சாய்ஸ் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இதெல்லாமே ஜாயின் ஆயிடும், சேர்ந்துடும். ஓகே, தென் கன்சியூமர்னா யாரு? பைஸ் எனி குட்ஸ். இந்த டெஃபினேஷன்லாம் வேணும்ப்பா, ஜஸ்ட் அப்படியே டெஃபினேஷன் சொல்லி விட்டுறாதீங்க, இட்ஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் தான். பைஸ் எனி குட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன், பாருங்க இம்பார்ட்டன்ட். அவர் பணம் கொடுத்து வாங்கியிருப்பாரு. paid or promised or partly paid or properly promised under any system of deferred payment also. இமிடியேட்டா பே பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்ல, டிஃபர்டு பேமெண்ட்ல இருந்தாலும் இஸ் அ கன்சியூமர். நாட் பை பண்றனால பையர், ப்ராபப்ளி அந்த குட்ஸ் யூஸ் பண்றதுனால கன்சியூமர், அதனால கன்சியூமர் டெஃபினேஷன்ல பையரும் இன்க்ளூடட். சோ த சேம் திங், விச் எல்லாமே சேம் டெஃபினேஷன் வந்துடும். அண்ட் இஸ் மேட் வித் அப்ரூவல் ஆஃப் சச் பர்சன். ப்ளீஸ் மேக் நோட், நான் பணம் கொடுத்து வாங்கல, ஆனா யார் வாங்கினாங்களோ அவங்களோட அப்ரூவலோட அந்த இதை யூஸ் பண்றேன், அந்த மாதிரி இருக்கும்போது. அண்ட் நாட் ஒன்லி தட், கமர்ஷியல் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி, பர்சனல் யூஸ்க்காக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே வந்து இதுல கவர் ஆயிடுவாங்க. இது வந்து குட்ஸுக்காக. நெக்ஸ்ட் சர்வீசஸ்க்காக அதே டெஃபினேஷன். சோ ஐ நாட் ரிப்பீட்டிங் லைன் பை லைன். சோ நான் நெக்ஸ்ட் ஹெட்டிங்க போயிடுறேன். நெக்ஸ்ட் இஸ் என்டர்பிரைஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட்டபிள். அண்ட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, சோ என்னோட செஷனோட தீமே வந்து கவர்மெண்ட் வச்சு டிஸ்கஸ் பண்றேன்னு. சோ இங்க என்டர்பிரைஸ் இஸ் அ பர்சன் ஆர் அ டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் உண்டு. எனி ஆக்டிவிட்டி, ப்ரொடக்ஷனோ ஸ்டோரேஜ், பாருங்க ஸ்டோரேஜ் கூட ஒரு ஆக்டிவிட்டி தான். சப்ளை பண்ணது, டிஸ்ட்ரிபியூஷன், அக்விசிஷன், கண்ட்ரோல் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அண்ட் குட்ஸ் ஆர் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ் ஆஃப் எனி கைண்ட். எனிங்கிற வேர்ட் வந்தாலும் எல்லாமே கவர்டு, வைடர் ஆங்கிள். என்ன பர்பஸ்க்காக வேணாலும் இருக்கலாம். பிசினஸ் வந்து அக்வயரிங், ஹோல்டிங், அண்டர் ரைட்டிங், டீலிங் வித் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், எதுக்காக இருக்கலாம், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இல்ல சப்சிடரி மூலியமாவோ, பட் டஸ் நாட் இன்க்ளூட் கவர்மெண்ட் ரிலேட்டட் டு தி சாவரின் ஃபங்க்ஷன்ஸ். வந்துச்சா? இப்ப நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? சுப்ரீம் கோர்ட் வந்து ஜூன் 2020 டெசிஷன் மேக் பண்ணது இந்த டெஃபினேஷன் வச்சுதான் அந்த டெசிஷனே மேக் பண்ணிச்சு, கோல் இந்தியா லிமிடெட் டெஃபினேஷன். சோ அது ஒரு கிளாஸ் நீங்க பாத்துக்கலாம். குட்ஸ்னா என்னது? சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் நம்ம படிச்சிருக்கோம்ல, அதுல இருக்கிறது எல்லாமே குட்ஸ். அது தவிர ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணது, ப்ராசஸ் பண்ணது, மைண்ட், டிபென்ச்சர்ஸ், ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ் ஆஃப்டர் அலாட்மெண்ட். ப்ளீஸ் மேக் அ நோட். எப்போ வந்து ஷேர்ஸ் அலாட் பண்றாங்களோ அப்பதான் ஷேர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்ல வரும், இல்ல ஷேர் எக்ஸிஸ்டன்ஸ்ல வராது. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. These are all in relation to goods like supply, distribute or controlled in India. Please make a note, in India, or goods imported into India. அப்ப எக்ஸ்போர்ட் மேம், அது எக்ஸ்போர்ட்டுக்கு வேற ரூல்ஸ் இருக்கு. எதெல்லாம் குட்ஸ்னா சொல்றீங்களா? இதெல்லாம் நாங்க இந்தியாலே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோங்க, மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோங்க. குட்ஸ் இம்போர்ட்டட் இன்டு இந்தியா, அவுட் சைட்ல இருந்து இந்த ஊருக்கு வருதுங்க, இந்தியாவுக்கு வந்துங்க, இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இம்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா எங்களோட இதுல வரணும். ஓகே, எங்களோட இதுல வரலன்னா நாங்க அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ப்ளீஸ் மேக் நோட், இட்ஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். பர்சன் நார்மல் டெஃபினேஷன் பா. சோ லைன் பை லைன் போகல, இது நீங்க பாத்துக்கலாம். பிரைஸ்ல என்னது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சோ நார்மல் டெஃபினேஷன்,
I'll go for relevant market. Probably நீங்க எக்ஸாம்ல often repeated questionல இதுவும் ஒண்ணு. relevant market, write short note on relevant marketனு சொல்லிடுவாங்க. அப்ப இந்த டெஃபினேஷன், இந்த டெஃபினேஷன், இந்த டெஃபினேஷன் மூணையுமே டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். relevant marketனா அது ப்ராடக்ட் மார்க்கெட்டா இருக்கலாம், ஜியோகிராபிக்கல் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்ல ரெண்டுமா கூட இருக்கலாம். சோ ப்ராடக்ட் மார்க்கெட், ஜியோகிராபிக் மார்க்கெட் அண்ட் ஆர் போத் த மார்க்கெட்ஸ். அதனால ஜியோகிராபிக் மார்க்கெட் என்னோட குட்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ் வந்து ஒரே மாதிரியான டைப் ஆஃப் டிமாண்ட் இருக்கும், ஒரே மாதிரி ஹோமோஜினிட்டி இருக்கும் நெய்பரிங் ஏரியாஸ்ல. அப்ப அதெல்லாமே என்னது ஜியோகிராபிக்கல் மார்க்கெட். ப்ராடக்ட் மார்க்கெட்னா ப்ராபப்ளி இதையும் அதையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ரெலவென்ட் ப்ராடக்ட் சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அப்போ அதோட பிரைசஸ் வந்து இது அஃபெக்ட் பண்ணும் இல்லையா, அது வந்து என்னன்னு சொல்லுவோம், ரெலவென்ட் ப்ராடக்ட் மார்க்கெட்னு சொல்லுவோம். இட் ஓகே. நெக்ஸ்ட் ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட் பத்தி டீடைலா பார்க்க போறோம். சோ டெஃபினேஷன்ஸ் டன். இது வரைக்கும் ஒரு கிளாஸ். அதர் டைரக்டிவ்ஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஈவன் த ஸ்டேட் ஹேவ் த டியூட்டி, ரைட்? அதனால லா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து டிஃபைன் பண்ணுது. ட்ரேடு, காமர்ஸ், பிசினஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தா ஆன்டி காம்படிட்டிவ். அக்ரிமெண்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிட்டோம். இப்பதான் நம்ம பார்த்தோம் டெஃபினேஷன்ஸ்ல. அது ரிட்டனா இருக்கலாம், ஓரலா இருக்கலாம், அரேஞ்ச்மெண்டா இருக்கலாம், ப்ரொடக்ஷன், சப்ளை, எது வேணாலும் இருக்கலாம். ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ் லைன். இந்த அக்ரிமெண்ட்னால ஒரு அப்ரிஷியபிள் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் காம்படிஷன் இன் இந்தியாவா இருந்ததுன்னா we call this as anti-competitive agreements. இதுதான் மெயின் ஹைலைட். அப்போ ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஆன்டி காம்படிட்டிவ் இல்லையா செக் பண்றதுக்கு வந்து என்ன பாயிண்ட் வச்சு செக் பண்ணுவாங்கன்னா, இதோ அப்ரிஷியபிள் அட்வர்சபிள் எஃபெக்டா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. ஆமானா எஸ், த அக்ரிமெண்ட் பிகம்ஸ் void. ஓகே. இது என்ன மாதிரியான கேசஸ்ல இருக்கலாம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் பேஸ் பண்ணி இது இருக்கலாம்.